ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த இடத்திலே அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போவது கடினமான ஒரு காரியம். நதியை கடந்து அந்த பக்கம் போய்விட்டார்கள். அதில் ஒரு அழகான வசனத்தை வைத்திருக்கிறார்கள். பொழுது புலரும் முன்பாக நதியை கடக்காதவர் யாருமே இல்லை. அப்பொழுது அதனுடைய தீவிரத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து உடனடியாக இரவோடு இரவாக அத்தனை பேரும் நதியை கடந்து அந்த பக்கம் போய்விட்டார்கள். பாதி ஆபத்து நீங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து வாசிப்போம். தன் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அகிதோப்பேல் தன் கழுதைக்கு சேணமிட்டு நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான். தன் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு அவன் நான்று கொண்டு மடிந்தான். அவனை அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். பாருங்களேன், இப்போ விவிலியத்திலே வெகு சிலர் மட்டும்தான் நாண்டு கொண்டு செத்ததை விவிலியம் விவரித்து காட்டுகிறது. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த அகிதோப்பேல் தன்னுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதனால் அவன் அரச அமைச்சருக்கு ஈடான ஒரு நிலையிலே அரச அறிவுரையாளனாக இருந்தான். அவனுடைய அறிவுரை ஏற்கப்படாதபடி யார் செய்தது? உசாய் தந்திரமாக செயல்பட்டு அவனுடைய அறிவுரை எடுபடாமல் போக செய்துவிட்டான். தன் அறிவுரை எடுபடாமல் போனது என்பதை பற்றி குறித்து கவலைப்பட்ட அகிதோப்பேல் தன் மானம் போய்விட்டதே என்பதை உணர்ந்து பார்த்து வீட்டிற்கு வந்து வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு நாண்டு கொண்டு செத்தான். அவனுடைய தந்தையின் கல்லறையில் அவனை அடக்கம் செய்கிறார்கள். வாள் எடுப்பவன் வாளால் மடிவான், சூழ்ச்சி செய்கிறவன் சூழ்ச்சியால் மடிவான் என்பது போல இந்த இடத்திலே உசாய் என்கின்ற ஒரு சாதாரண மனிதன், தாவீதினுடைய நண்பன், அவன் செய்த மதிநுட்ப செயல்பாட்டினாலே ஒரு சூழ்ச்சிக்காரன் அழிந்து போகிறான். அப்சலோம் என்கின்ற மாபெரிய சக்தியை அழிப்பதற்கு அவனிடம் சுற்றி இருக்கிற எல்லா சக்திகளையும் அழித்தால் அவன் தானாக அழிந்து விடுவான் என்பது உண்மை. இப்போ தாவீது மகனாயும் வருகிறார்கள். அத்தனை பேரும் தாவீது அத்தனை பேரும் யோதனை கடந்து அந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க, தாவீதினுடைய படைத்தளபதி யாரு? யோவாபு. அந்த யோவாபு படைத்தளபதியாக யாருக்கு இருக்க வேண்டும்? அப்சலோமுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அப்சலோம் யோவாபை நம்பவில்லை. ஏற்கனவே அபிசாயி தாவீதோடு வருகிறார். அபிசாயி யோவாபனுடைய சகோதரன். இவன் தாவீதோடு போய் கொண்டிருக்கிறான். யோவாபை நம்பவில்லை. அவனுக்கு மேலாக அமாசாவை அப்சலோம் படைத்தளபதியாக நிறைவேற்றுகிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார்கள். அதுதான் என்னன்னாக்க, செருயாவின் சகோதரி ஆவாள், தாயுமான செருயாவின் சகோதரி ஆவாள். இந்த செருயாவின் புதல்வர்கள் தான் யோவாபும் அபிசாயும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குடும்பத்தை உருவாக்கி அங்கே இருந்து ஒரு படைத்தளபதியை தனக்கென அவர் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த இடத்துல மகனாயும் வந்தபோது அம்மோனின் நகரான இப்போ அழகான ஒரு காட்சியை நம்ம காண்கிறோம். தாவீது நாட்டை விட்டு வெளியே ஓடுகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நிறைய பேர் கேவலமாக பேசி பழித்துரைத்து சிமையை போல் நடந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், சீபா மிகுதியான உணவுப் பொருட்கள், மிகுதியான கழுதைகளை கொண்டு உதவி செய்கிறார். இந்த இடத்துல ஆற்றை கடந்து இன்னொரு இடத்துக்காக வருகிறார்கள். அந்த இடத்துல பாருங்கள், 4 ராபாவிலிருந்து நாகாசின் மகன் சோபியா, லோதாபாவிலிருந்து அம்மியலின் மகன் மக்கீர், ரோஹேலிலிருந்து கிளையாதின் மகனாகிய பர்சில்லா, எல்லாரும் வராங்க, உதவுறாங்க. என்னதுக்கு உதவுறாங்க? தாவீதுக்கு தேவையான படுக்கை வசதிகள், மட்பாண்டங்கள், உணவுப் பொருட்கள், வார்கோதுமை அப்பங்கள், தயிர், பாலாடை கட்டி, ரொட்டி துண்டுகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவங்கள பராமரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம நல்லவங்களா இருந்தோம்னாக்க எல்லாரும் நம்ம நல்லவங்களா இருப்பாங்க. தாவீது இத்தனை பேரிடம் சீபாவிலிருந்து எத்தனை பேரை அவர் சந்தித்தார். 1-2 நபர்களை தவிர மற்ற எல்லாரும் அவனை பாராட்டி அவனுக்கு புகலிடம் தந்து அவனுக்கு நன்மை செய்து அவனுக்கு உதவ வருகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய நல்ல எண்ணம். நம்முடைய நல்ல எண்ணம் நம்மை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் உருவாகிட்டே இருக்கும். இந்த 4 பேரும்
அம்மோரின் நகரான ராபாவிலிருந்த நாகாசின் மகன் சோபி, லோதபாலிருந்து அம்மியலினுடைய மகனாகிய மாக்கியரு, ரோகேலிருந்து கிளியாதின் மகனாகிய பார்சில்லா, எல்லாருமே நிறைவான பொருட்களை கொண்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தாவீதுக்கும் தாவீதுடன் வந்த அத்தனை பேருக்கும் உணவு படைக்கிறார்கள். நல்ல எண்ணம், நல்ல எண்ணம். நல்லதே செய்யும்போது, நல்லதே நினைக்கும் போது, நீங்கள் தாழும்போது கூட உங்களை உயர்த்தி பிடிக்க உங்களை சுற்றி ஒரு நல்ல மனிதர்களுடைய கூட்டம் இருக்கும் என்பதற்கு இந்த செய்தி மிக அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் கடைசியில் பாருங்களேன், பாலைவெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உண்பதற்காக இவற்றை அவர்கள் தந்தார்கள். அவங்களுடைய தேவையை குறிப்பால் அறிந்து அங்கே திராட்சை பழ அடைகள், பாலாடை கட்டிகள் எல்லாம் கொடுத்தார். அதே போல் இங்கேயும் ஆட்டை கடந்து அந்த ஏற்பாடு செல்லும் இடமெல்லாம் தாவீதுக்கு நன்மைத்தனமும் வரவேற்பும் கொடுக்குறாங்க. யாரும் சீ என்று சொல்லவில்லை, யாரும் இடிந்தவன் என்று சொல்லவில்லை, யாரும் நகரை விட்டு ஓடுவர் என்று சொல்லி. சிமேயை சொன்னது போல நீ ரத்த வெறி பிடித்தவன், தொலைந்தாய், நீ ஒளிந்தாய், நீ போ என்று யாரும் சொல்லவே இல்லை. அவர் சென்ற இடமெல்லாம் ஆதரவு, அன்பு, பாசம், பரிவு, பகிர்வு, நேசத்தை காட்டுகிறார்கள். அது எதை குறித்து காட்டுகிறது? ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்தால் அவன் எங்கே இருந்தாலும் அவன் நேசிக்கப்படுவான், எங்கே இருந்தாலும் அவன் வாழ்த்தப்படுவான், எங்கே இருந்தாலும் அவனுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்பதை இந்த பகுதி அழகாக சொல்கிறது. இந்த 17ஆம் அதிகாரம் சின்ன சின்ன நிகழ்வுகளை கொண்டு நகர்ந்து போகிறது. ஆனாலும் பெரிய பெரிய பாடங்களை நம் வாழ்க்கைக்குள்ளாக தருகிறது என்று சொன்னால் துளியும் மிகை கிடையாது. 2 மனிதர்களை நம் கண்பாக இந்த அதிகாரம் எடுத்துக்கிறது. ஒன்று உசாயி, மற்றொன்று அகிதோப்பேல். அகிதோப்பேல் அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி, சூழ்ச்சிமதி மிக்கவன், எப்பொழுதுமே தீய திட்டங்களை தீட்டி 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 அதில் பயிற்சி பெற்றவன். ஆனால் அவன் ஆண்டு கொண்டு செத்து போகிறான். ஆனால் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனாக செயல்பட்ட உசாயி, தாவீதுடைய நண்பன், வெற்றி பெறுகிறான். எதற்காக? சூழ்ச்சி மதியோடு நாம் செயல்பட்டோம் என்றால் ஒரு நாள் சூழ்ச்சியின் வலையில் நாமே அகப்படுவோம் என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்களை வாழ விடக்கூடாது, அடுத்தவங்களை சமாதானமாக இருக்க விடக்கூடாது என்று பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் நாம் நிம்மதி இழந்து விடுவோம், நாம் மகிழ்ச்சி இழந்து விடுவோம், நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம், நாம் வெற்றி இழந்து விடுவோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பாருங்கள், உசாயி, அகிதோப்பேல் என்கிற 2 நபர்களை நிறுத்தி அகிதோப்பேல் சொன்ன அறிவுரை எடுபடாமல் போக அவன் ஒரு சமூக அவமானத்திற்கு உள்ளாகிறான். ஒட்டுமொத்த சமூகமும் அவனை புறக்கணித்ததாக அவன் எண்ணுகிறான். தன்னுடைய திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாததனால் தான் வேண்டாதவனாக மாறிவிட்டோமோ என்ற ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவன் நிறைய வீட்டுக்குள்ளே போய் வீட்டு பொருட்களை வீட்டையெல்லாம் அடுக்கி வைத்து விட்டு அழகுபடுத்தி விட்டு நாண்டு கொண்டு செத்து போகிறான். ஏன்? சூழ்ச்சியை கையில் எடுத்தான். கடைசி வரை சூழ்ச்சி மதி கொண்டவனாக வாழ்ந்தான். அந்த சூழ்ச்சியே அவனை வென்று போனது. உசாய் என்கின்ற ஒரு சிறிய மனிதன் சொன்ன ஒரு சின்ன சூழ்ச்சியினால் அவன் இரையாக்கப்பட்டு, மானம் இழந்து, மரியாதை இழந்து, அவமானப்பட்டு, சீர்பட்டு, சின்னப்பட்டு அவன் கடைசியில் மரித்து போகிறான். இதாவது மிக முக்கியமான காட்சி. நிறைய சமயத்தில் நல்ல எண்ணம் வாழ வைக்கும், நல்ல எண்ணம் பலருக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கும். சகோதரி செலினை பற்றி ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அவர் ஜெர்மானிய நாட்டிலே பணியாற்றுவதற்காக சூன்சாட் சபையிலிருந்து படிக்க போனார். அவருடைய உடல்நல குறைவு காரணமாக இந்தியா திரும்பிவிட்டார். ஆனாலும் அவருடைய மனதிற்குள்ளாக ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அனாதை பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், நம்மை போல் வாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று ஆசிரியர் பயிற்சியை முடித்து ஆசிரியர் பணியில் அமர்ந்தார். அதில் வருகின்ற வருவாயை கொண்டும் தன் அப்பாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட சொத்திலிருந்து ஒரு பகுதியை கொண்டு லோட்டஸ் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். LO என்றால் லவ்வர்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் யூனிட்டி என்று அந்த லோட்டஸ் என்று அழகான ஒரு பெயரை வைத்து அதில் கிட்டத்தட்ட 960 பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அதில் அத்தனை பேரும் மிகுதிக்கு மேல் மிகுதியாய் பெண் பிள்ளைகள் தான். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் துளியும் மிகை கிடையாது. இதிலும் அவர் கிட்டத்தட்ட 14 அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார். 2 கிட்னிகளும் செயலிழந்த நிலையில் இருக்கிறது. வாரத்திற்கு 2 முறை டயாலிசிஸ் போய் கொண்டிருக்கிறார். ஆனாலும் யாரையாவது எங்கேயாவது பார்த்தால் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவரோடு பேசுவது, பழகுவது, உற்சாகமூட்டுவது, மருந்து கொடுப்பது அல்லது கவுன்சிலிங் கொடுப்பது என்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரியை பார்க்கும்போது என் மனதிற்குள்ளாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். வாழ்வின் நாயகியாக இருக்கிறார். 2 கிட்னிகள் செயலிழந்த நிலை, வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலை, 10-15 மாத்திரைகளை விழுங்க வேண்டிய நிலை, 14 அறுவை சிகிச்சைக்கு உள்ளான ஒரு உடல்,
மெலிந்த தேகம், கைகள் நசுங்கி போன ஒரு நிலையிலே, வண்டி ஓட்ட இயலாத நிலை, எல்லா நிலைகளையும் தாண்டி, எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ வைக்க வேண்டும் என்ற நிலையில வாழ வைக்கிறார். எத்தனையோ பெண் பிள்ளைகள், அவரிடம் படித்த பிள்ளைகளில் 4-5 டாக்டர்கள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான நர்ஸுகள், நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள், 1-2 போலீஸ் வேலை செய்கின்ற பெண் பிள்ளைகள், அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுத்தார். அவரிடம் வந்தவர்கள் ஒருவரும் வாழ்வை எழுத போனதாக சரித்திரமே இல்லை. நல்ல எண்ணம் நல்ல வாழ்வை தரும், நல்ல வாழ்வு நல்ல எண்ணத்தை தரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம், மிக 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 முக்கியம். அதுதான் இந்த மாற்றம் இயக்கத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கிற சுஜித்குமார் அடிக்கடி சொல்வார், நான் மீனை கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், தூண்டில கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மீனை கொடுத்தோம்னா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தோட பசியை போக்கிக்குவாங்க. அவங்க கையில் தூண்டில கொடுத்தோம் அப்படின்னாக்க வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டியதுதான் மாற்றம் என்கிற அறக்கட்டளையினுடைய அற்புதமான எண்ணம் என்று அடிக்கடி சொல்லுவார். உண்மைதான். இந்த உண்மையை நம்ம யாராலும் மறுக்க முடியாது. நாம் சூழ்ச்சிமதியோடு வாழ்ந்தோம் என்றால் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் நெகட்டிவ் வைப்ரேஷன், தீமை, அழிவு, மோசப்படுதல் அல்லது பங்கப்படுதல், அவமானப்படுதல் இதுதான் இருக்கும். இதே நல்ல எண்ணம் கொண்டு நல்வாழ்வு கொண்டு வாழ நினைத்தோம் என்றால் நம்மை சுற்றிலும் வாழ்வின் அதிர்வலைகள் போய்கொண்டே இருக்கும். அனைவரையும் வாழ வைக்கும். அனைவருக்குள்ளாகவும் அந்த வாழ்வினுடைய அலைகள் மோதி நிற்பதனால் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையிலே வாழ்வை பெற்று கடவுளை தொழுவார்கள். நம்முடைய நிலை, நான் வாழ்வு பெறவே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதுவும் நிறைவாழ்வு பெறும்படியாக வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நிலைவாழ்வினுடைய வழிநிலை வந்தது இந்த இடத்துல சுட்டி காட்டப்படுகிறது. உசாயி ஒரு சின்ன சூழ்ச்சியினாலே அந்த அகிதோப்பேலை தோற்கடித்து அவனை தற்கொலைக்கு நிலைக்கு உள்ளாக்குகிறான். இது முதல் நிகழ்வாக வருகிறது. இரண்டாவதாக இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற சின்ன சின்ன செய்திகள் வெகு அழகாக, நேர்த்தியாக, கோர்வையாக, மிக மிக அழகாக வர்ணனையை கொண்டு வருகிறது. யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அகிமாசும் யோனத்தானும் அரசரிடம் செய்தி சொல்ல ஒற்றராக தூது போகிறார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைந்தார்கள். ஆனால் ஒரு சிறுவன் பார்த்து விட்டான். அந்த சிறுவனை ஒரு கதாநாயகனாக மாற்றுகிறார்கள். அவனை அந்த கேட்டவுடன் அந்த சிறுவன் அதை அப்சலோமுக்கு தெரியப்படுத்துகிறான். அப்போ அந்த சின்ன பையன் கூட அப்சலோமுக்கு ஒற்றனாக இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிற சூழ்நிலை புரிந்து கொள்கிறோம். நாடு 2 பெற்றிருக்கிறது. அப்போ அந்த சமயத்தில் உடனே இந்த செய்தி புரிந்து கொண்ட அகிமாசும் யோனத்தானும் கிணற்றுக்குள்ளே இறங்குகிறார்கள். அந்த பெண்ணுடைய மதியகம் பாருங்கள், கிணத்துல இறங்கியிருந்து அவங்க எட்டி பார்த்து டே வாங்கடா வெளியேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அழகா ஒரு பெரிய போரை விரித்து போட்டு அதில் பார்லியோ அல்லது கோதுமையோ காய போட்டு விட்டாங்க. பார்த்துங்க, கோதுமை காய்தாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். சின்ன சின்ன வர்ணனைகள் அழகான நேர்த்தியான முறையிலே அந்த ஆசிரியர் எப்படி ஒரு அற்புதமான ஒரு கதை அமைப்பை நிகழ்த்தியிருக்கிறார். விவிலி நிகழ்வுகள் அத்தனையும் இறை ஆவியினால் செயல்படுகிறது. அவருடைய திட்டத்தில் தாவீது மட்டுமல்ல, உசாயி மட்டுமல்ல, அபிகாயில் மட்டுமல்ல, ஒவ்வொரு சின்ன மனிதனும் கூட ஒரு திட்டத்தின் பங்காளிகளாக மாறுகிறார் என்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு சான்று. அந்த சிறுவனோ அல்லது அந்த பெண்ணோ அல்லது அந்த மகாநாயம் வந்தபோது தாவீதுக்கு அன்பு பாராட்டிய அத்தனை மக்களும், ஒட்டுமொத்த மக்கள் பாலாடை, கட்டி, தயிர், வெண்ணெய் மற்றும் இந்த கிண்ணங்கள், படுக்கை வசதிகள் அத்தனையும் கொண்டு வந்து அன்பு காட்டுகிறார்கள். எல்லாரும் இந்த அன்பு கலந்த அந்த நம்பிக்கை பயணத்தில் அவர்கள் எல்லாம் ஒரு பயனாளிகளாக மாறுகிறார்கள். ஏதாவது ஒரு பயனாளராக இருக்கிறார்கள். எப்பொழுதும் பார்வையாளராகவே நாம் இருக்கக்கூடாது, பங்கேற்பாளராக இருக்க வேண்டும். பார்வையாளர்கள் ஓரமாக இருந்து கைதட்டுவார்கள். பங்கேற்பாளர்கள் உழைத்து களைத்து ஓய்வெடுக்கும் வரை அவர்கள் உழைப்பார்கள். இந்த வியர்வை சிந்தி பாடுபடுவார்கள். பார்வையாளர்கள் நொண்டிச்சாக்கு சொல்லுவார்கள். ஆனால் பங்கேற்பாளர்கள் அந்த நொண்டிச்சாக்கு எதுவும் சொல்லாமல் உண்மையாக உழைத்து கப்பல் கரைக்கு சேர்க்க பார்ப்பார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பல இடங்களில் பார்வையாளராக இருந்துட்டு போயிடுறோம். பார்வையாளர் இருந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிடுவோம். நிறைய இடத்துல பிக்சரை பார்த்து லைக் போடுறோம். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி ஆகி போயிடுது. லைக் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். பின்னாடி இருக்கின்ற வழிகள், வருத்தங்கள் அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்போ இந்த வாழ்க்கை என்பது லைக் போடுகிற ஒரு சின்ன சம்பவம் கிடையாது. ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் உணர்ந்து பார்த்து, ஒவ்வொரு நல்லதையும் ஆசீர்வாதமாக பார்த்து, ஒவ்வொரு நல்லவரையும் கடவுளின் பிரதிபிம்பமாக பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கை. அதைத்தான் இந்த சின்ன சிறுவன், அந்த பெண், அந்த மகாநாயகனுடைய நகரத்து மக்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். கடைசியாக ஒரு சின்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு போர் வியூகம் அமைக்கப்பட்டது. அந்த போர் வியூகத்திலே அப்சலோம் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்.
நகருக்கு வெளியே தாண்டி ஆற்றுக்கு இந்த பக்கமே இருந்து கொண்டிருக்கிற ஒரு தாவீது அவரை துரத்தி போக வேண்டிய ஒரு படை கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய இடத்திலே ஒரு தோல்வியை அவர் சந்திக்கிறார். ஏன்? தகுதியான முறையிலே நல்ல மனிதர்களை தங்களோடு வைத்துக் கொள்ளவில்லை, முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை. அதே போல தன் சொந்த தந்தையை எதிர்த்து கொண்டு போட்டி போடுகின்ற பதவி வெறி, இதெல்லாம் நிறைவுக்கு வரவே வராது. ஏரோதை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், ஏரோது எந்த அளவிற்கு பதவி வெறி பிடித்தவன் என்றால் தன் சொந்த மகனை கொன்றான், மனைவியை கொன்றான், தன் சகோதரனுக்கு எதிராக போராடினான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். பிளேனி என்கின்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று வல்லுநர் சொல்லுவார், ஏரோதுக்கு மகனாய் பிறப்பதை விட ஏரோதனுடைய பன்றி தொழுவத்தில் ஒரு பன்றியாக பிறப்பது மேலாக இருந்தது என்று சொல்வார். அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் சந்தேகப்பட்டு தன் பதவிக்கு ஈடாக எவன் வந்தாலும் அவனை அழித்தொழிப்பது ஏரோதனுடைய வழக்கமாக இருந்தது. பதவி வெறி என்பது ஒரு சாதாரண வெறி அல்ல, அது இனத்தை அழிக்கின்ற, நம்முடைய மனதை ஒழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெறி. பதவியை பற்றியோ அதிகாரத்தை பற்றியோ நாம் எந்த இடத்திலும் நாம் ஆசைப்படாமல் என் பணி பணிந்து வாழ்வதே, பாதம் கழுவி பணிவிடை புரியவே என்கின்ற அந்த அருள்வாக்கை புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றாலே போதும். பல சமயங்களில் நம்முடைய பணிவாழ்வு அற்புதமான திருவாழ்வாக மாறும், இல்லை என்றால் தெருவாழ்வாக தான் மாறும். நன்றி தந்தை அவர்களே. ஒரு தெளிவான விளக்கமும் வாழ்வியல் பாடங்களும் நம்முடைய வாழ்வு திருவாழ்வாக இருக்க வேண்டிய அழைப்பும் மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்கள், இதுவரை நாம் சாமுவேல் 2 புத்தகத்தின் 17ஆம் அதிகாரத்துக்கான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்தோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 17. அப்போது அகிதோப்பல் அப்சலோமை நோக்கி, நான் 12000 ஆள்களை தேர்வு செய்து இன்றிரவே புறப்பட்டு தாவீதை பின்தொடர்வேன். அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன். அவரோடு இருக்கும் மக்கள் அனைவரும் தப்பி ஓடுவர். அரசரை மட்டும் நான் வெட்டி வீழ்த்துவேன். மக்கள் அனைவரையும் உன்னிடம் திருப்பி கொணர்வேன். நீ தேடும் ஒரு மனிதனை தவிர அனைவரையும் அழைத்து வருவேன். மக்கள் அனைவரும் நலமாயிருப்பர். அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோருக்கும் இந்த கருத்து பிடித்திருந்தது. அப்சலோம், அர்க்கியனான ஊசாயை அழையுங்கள், அவன் சொல்ல வேண்டியதையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடம் வர, அப்சலோம், இது அகிதோப்பலின் அறிவுரை, இவ்வாறு நாம் செய்யலாமா, இல்லையேல் உன் கருத்து என்ன என்று அவனிடம் கேட்டான். ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோப்பல் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானதல்ல என்றான். மேலும் ஊசாய் அப்சலோமிடம் கூறியது, உன் தந்தையும் அவர்தம் ஆள்களும் வலிமை மிகு வீரர் என்பதை நீ அறிவாய். காட்டில் தன் குட்டிகளை இழந்த கரடி போல் அவர்கள் சினமுற்றிருக்கிறார்கள். உன் தந்தை போர்த்திறன் மிக்கவர், இரவில் மக்களோடு தங்க மாட்டார். இப்பொழுது கூட அவர் ஒரு குகையிலோ வேறெந்த இடத்திலோ ஒளிந்து கொண்டிருப்பார். அவர் அவர்களை தாக்கியவுடன் அதை கேட்பவர்கள் அப்சலோமை பின்பற்றும் மக்கள் வீழ்ந்தனர் என்று சொல்வர். அப்போது சிங்கத்தின் வலிமை கொண்ட அஞ்சா நெஞ்சனும் அச்சத்தால் அறவே நிலை குலைந்து விடுவான். உன் தந்தை வலியவர் என்றும் அவரோடு இருப்பவர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் என்றும் இஸ்ரேலர் அனைவரும் அறிவர். ஆகவே எனது கருத்து என்னவென்றால், தான் முதல் பெயர்சேபா வரை கடற்கரை மணல் திரள் போல் உள்ள இஸ்ரேலர் அனைவரும் உன்னிடம் ஒன்று திரளட்டும். பிறகு நீயே போருக்குச் செல். நாம் அவரை எதிர்த்து சென்று அவர் தங்கியுள்ள இடத்தை கண்டுபிடிப்போம். தரையின் மீது விழும் பனி போல் அவர் மீது நாமும் விழுவோம். அவரும் அவரோடு உள்ள ஆள்கள் அனைவரிலும் எவரும் தப்ப மாட்டார்கள். ஒருவேளை அவர் ஒரு நகரினுள் நுழைந்திருந்தால், இஸ்ரேலர் அனைவரும் கொண்டு வரும் கயிறுகளால் அந்நகரை கட்டி இழுத்து அங்கே ஒரு சிறு கல்லும் இராதபடி கணவாய்க்குள் தள்ளுவோம். அப்சலோமும் இஸ்ரேலர் அனைவரும் அர்க்கியனான ஊசாயின் கருத்து அகிதோபலின் அறிவுரையை விட சிறந்தது என்று கூறினர். ஆனால் ஆண்டவர் அப்சலோமிற்கு தீங்கிழைக்குமாறு அகிதோபலின் சிறந்த அறிவுரை எடுபடாது போகச் செய்தார். பின் ஊசாய் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும்
அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் அகிதோப்பல் இவ்வாறு அறிவுரை தந்தான். நானோ இவ்வாறு கருத்து சொன்னேன். இப்போது உடனே ஆள் அனுப்பி பாலைநில எல்லை பகுதிகளில் இரவு தங்க வேண்டாம் என்றும், அரசரும் அவரோடுள்ள மக்களும் இரையாகாதபடி அவர்கள் கண்டிப்பாக வேறிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தாவீதிடம் சொல்லுங்கள் என்றான். அப்போது யோனத்தானும் அகிமாசும் ஏன்ராகாலில் காத்திருக்க ஒரு பணிப்பெண் அவர்களிடம் சென்று செய்தி சொல்ல, அவர்கள் தாவீதிடம் சென்று அதை அறிவித்தார்கள். ஏனெனில் அவர்கள் நகருக்குள் செல்வது யாரும் காணாமல் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் சிறுவன் ஒருவன் அவர்களை பார்த்துவிட்டு அப்சலோமுக்கு தெரியப்படுத்தினான். இருவரும் விரைவாகச் சென்று பகோரிமேல் ஒருவரின் வீட்டில் நுழைந்தனர். அவரது முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது. அவர்கள் அதற்குள் இறங்கினார்கள். வீட்டுக்காரி கிணற்று முகப்பினை ஒரு போர்வையால் மூடி அதன் மேல் தானியங்களை பரப்பினாள். அவர்கள் இறங்கியது யாருக்கும் தெரியவில்லை. அப்சலோமின் பணியாளர் வீட்டினுள் நுழைந்து அப்பெண்ணை நோக்கி, அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்க, அவர்கள் ஆற்றை கடந்து சென்று விட்டனர் என்று சொன்னாள். அவர்கள் தேடியும் கண்டுபிடிக்க இயலாததால் எருசலேம் திரும்பினர். அவர்கள் அகன்றதும் யோனத்தானும் அகிமாசும் கிணற்றிலிருந்து ஏறி வந்து அரசர் தாவீதிடம் சென்று, உடனே புறப்பட்டு ஆற்றை கடந்து செல்லுங்கள், ஏனெனில் அகிதோப்பல் உமக்கு எதிராக இவ்வாறு அறிவுரை கூறியுள்ளான் என்று தாவீதிடம் உரைத்தனர். தாவீதும் அவரோடிருந்த மக்களும் புறப்பட்டு யோர்தானை கடந்து சென்றார்கள். பொழுது புலர்ந்தபோது யோர்தானை கடக்காதவன் எவனும் இல்லை. தன் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அகிதோப்பல் தன் கழுதைக்கு சேணமிட்டு தன் நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான். தன் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு அவன் நான்று கொண்டு இறந்தான். அவனை அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். தாவீது மகனையும் வந்தடைந்தார். அப்சலோமும் அவனோடு இஸ்ரவேலர் அனைவரும் யோர்தானை கடந்தார்கள். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை படைத்தலைவனாக நியமித்திருந்தான். இவன் இஸ்ரவேலன் இத்ரா என்பவனின் மகன். இந்த இத்ராதான் அபிகாலை மணந்தவன். இவள் யோவாபின் தாயும் செருயாவின் சகோதரியுமான நாகசின் மகள். இஸ்ரவேலரும் அப்சலோமும் கிளையாது நாட்டில் பாளையம் இறங்கினர். தாவீது மகனையும் வந்தடைந்த போது அம்மோனியரின் ரபாவிலிருந்து நாகசின் மகன் சோபியும், லோதபாரிலிருந்து அம்மியேலின் மகன் மாக்கியரும், ரோகிலிமிலிருந்து கிளையாதின் மகன் பர்சில்லாயும் தாவீதிடம் வந்து அவருக்கு படுக்கைகள், கிண்ணங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை, வார்கோதுமை, மாவு, வறுத்த தானியம், மொச்சை, அவரை, பயறு, தேன், தயிர், ஆடுகள், பசும் பார்க்கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர். பாலை வெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2 புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புறப்படுகிற சமயத்தில் நானும் வருகிறேன், வந்து உங்களை வழிநடத்துகிறேன் என்று அவர் சொல்லும்போது அந்த படை வீரர்களுடைய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை.